வணக்கம்ப்பா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று நம்ம பார்க்கலாம். அதில் என்ன அப்படின்னா, விளையாடுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கைகால் உதறி நிறைய பேர் விளையாடுறதே கிடையாது. இன்னைக்கு ஃபோன் மூலமா தான் நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்குது. கைகால் உதறி நீங்க வெளியில போய் ஒரு கிரவுண்ட்ல விளையாடும் போது எந்த விதமான நோயும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியம் குறையிற அளவுக்கு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கும்போது இந்த சிக்கல்ல இருந்து நீங்க எப்படி வெளிவரலாம், அது கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த செல்போன் யூஸ் பண்றதுனால என்னென்ன தீமை நடக்குதுன்னா, எல்லாரும் அடிக்ட் ஆயிடுறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர், இந்த பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துலயே இருக்காங்க. அதனால அவங்க உடல் பாவனையோட வேலை செய்யறதில்லை. அதனால சீக்கிரமா சுகர், பிபி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால அவங்க சீக்கிரமா நோய் இருக்கு. அதனால அதை சரி பண்றதுக்கு அவங்களால முடியல. அந்த அடிக்ட் எப்படியாச்சும் அவங்க தடுத்து நிப்பாட்டாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்பவுமே சரி செய்யணும். அவங்க அதை வெளிவர பார்த்துக்கணும். ஓகே, மனநிலை சரியா இருக்கும்னா கண்டிப்பா நல்லா விளையாடணும். அடுத்ததுப்பா, அதை பத்தி தீமையை பத்தி சொன்னா மேம், அந்த தீமைகள் நடக்கிறதுக்கான காரணங்கள் சில இருக்கு. அதுல முக்கியமான காரணம் பசங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க விளையாடாம போறதுதான் அதுக்கு மெயின் ரீசன். அதுக்கு காரணம் இப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம கண்டிப்பா ஒரு 8வது வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கோம். அந்த 9th 10th அந்த பப்ளிக் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்போட ப்ரெஷரை கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்கூல்லையுமே அந்த பிடி பீரியட் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அதுலயே நிறைய குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் அதுன்னு வாரத்துக்கு 2 எக்ஸாம் டெஸ்ட்னு வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த விளையாடுறதுக்கான நேரமே மொத்தமா அவங்க அழிஞ்சிடும். அப்படி அழியிறப்ப அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அந்த 10th பப்ளிக் அந்த ப்ரெஷர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். ஆனா அந்த சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க, சில பேர் வீட்டுல இருப்பாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விளையாடணும்னு அவங்களுக்கு தோணுது. ஏன்னா கையில செல்லு வந்துருச்சு. நம்ம எதுக்கு வெளியே போயிட்டு வீட்லயே விளையாடுவோம், அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே மாறிடும். அந்த நம்ம ஒரு விஷயத்த பண்ணாம விட்டோம்னா நமக்கு அந்த பண்ணணுங்கிற ஆசையே போயிடும். அப்படி அந்த விளையாட்டு விஷயம் போனதுனால அவங்க செல் அடிக்ட் ஆயிடுவாங்க. செல் அடிக்ட் ஆகிறப்ப அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட் மாறிடும், டிப்ரெஷன் ஆவாங்க. நம்ம என்ன பாக்குறோமோ அதான் நம்ம ஆகும். அவன் எந்த மாதிரி பாக்குறானோ அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகுனா அப்புறம் 11th 12th அதே மாதிரி போகுது. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது மட்டும்தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கும். சில கேங் மட்டும் இந்த வாரத்துக்கு ஒருக்கா ஃப்ரெண்ட்ஸோட போய் ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் முடிச்சு கிரிக்கெட் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க, அதிகமா இல்லை. நிறைய பேர் வீட்லயே தான் சும்மா இருக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நாம தான் டெவலப் பண்ணி விளையாடுறதுக்கு அப்பப்ப போகலாம்டா அப்படின்னு நம்ம தான் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். சூப்பர் சூப்பர். வேற இப்போ செல் அடிக்டாக ரொம்ப நிறைய பேர் இதுவே இருக்கு. முதல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு லீவ் விட்டாங்க, பசங்க சேர்ந்து நல்லா ஜாலியாக போடுவாங்க. அவங்க பிளான் பண்ணி நல்லா இது பண்ணுவாங்க. மொபைல் யாரும் வீட்டுக்கு வெளியே போகிறது இல்லை. மொபைல் வச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. முதல்ல அது இப்போ ஒரு கடைக்கு போய் யாரும் மொபைல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எடுத்தாலும் யாரும் போட்டா வீட்டுக்கே வந்து முதல்ல பசங்களை சேர்ந்து கடைக்கு போனா சேர்ந்து சமைப்போம். அந்த மாதிரி இப்பதான் பண்ணாங்க. வீட்டுல பண்ணிட்டு ஒரு தட்டம் போற வீட்டுக்கே இருக்குது. நான் வெளியே போறது உடம்பு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சூப்பர். இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா கண்டிப்பா விளையாடணும். வேற இப்போ நம்ம டிசைன் சொன்ன மாதிரிதான். ஆனா இப்போ பசங்களுக்கு ஈடுபாடு இருந்தாலுமே ஒரு சில பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் பெற்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாடம் பிடிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு கடன் மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களோட மனநிலை அவங்க போக முடியாதுங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கூட அவங்க தப்பான கேம் இந்த மாதிரி தான் போயிடுறாங்க. அதனாலதான் அடுத்தது யாரு பேசுறது? சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வீட்டுல செல்லு சாப்பிட செல்லு கொடுத்தாங்கன்னா சாப்பிடறாங்க. அது சாப்பிடாத சின்ன பிள்ளைங்க. அப்ப சின்ன செல்லு கொடுத்தா வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொன்னா போய் விளையாடுறாங்க. சூப்பர், நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா. வேறமா வேற என்ன பாயிண்ட் இருக்கு? வேற எப்படி இந்த சிக்கலை தீர்க்கலாம்? சின்ன பிள்ளைங்க கையில மொபைல் கொடுக்காம இருக்கணும் நம்ம. வேற இந்த வார்த்தைகள்லாம் அந்த நீங்க விளையாடும் போது அந்த வார்த்தைகள்லாம் வரும்ல, அதை பத்தி சொல்ல முடியுமா? அடிடா அது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்.
காப்பாற்றா அந்த மாதிரி வந்து தீமை வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பேர் தொடர்ச்சி அந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறது அதெல்லாம் விளையாடணும் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அந்த நல்ல நல்ல வார்த்தைகள் கூட வந்து வரமாட்டேங்குது கேம் விளையாடும் போது இல்லையா? வேற எந்த மாதிரி இந்த சிக்கலை தீர்க்கலாம்? ஆரம்பத்திலே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து செல்ல கொடுத்து வளர்க்கறதுனால அவங்களுக்கு வருங்காலத்துக்கு போக போக கண்ணு பிரச்சனை ஆகிடுது. இதுக்கிட்டே இருந்ததுனால கேம் விளையாடாத வெளியே போய் கேம் விளையாட இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கை காலை அப்படி எதுவுமே தெரியாது. எப்படி விளையாடணும் தெரியும், கேம் விளையாடணும் தெரியாம மொபைலே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. முன்னாடி எப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க கேம் இருந்துச்சு அவங்க தமிழ் கல்ச்சர்ஸே அதை மாறிடுச்சு இருக்கிறதுனால அதனால சின்ன பிள்ளைங்க நாட்டில் வருவாங்க. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதை எங்கள் பேரண்ட்ஸ் வந்து விளையாடுறதுனால சின்ன பிள்ளைங்க வர காலத்துக்கு தெரிய மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர். சின்ன பிள்ளைங்க கையில மொபைல் கொடுக்கறதே கொஞ்சம் அவாய்ட் பண்றது அப்படிங்கறதா ரொம்ப மெயின். வேறமா வேற மேம் இப்ப அந்த விளையாடுறப்ப யூஸ் பண்ற அப்படிங்கிறப்ப இந்த ஆன்லைன் கேம் விளையாடுறப்ப நமக்கு வரது மேக்ஸிமம் தீமையா தான் இருக்கும். அது நமக்கு அந்த எண்ணமும் நல்லதா எண்ணம் மட்டும் மாறி அதே நேரில் விளையாடுறப்ப உணர்ச்சியோட விளையாடுறோம். கொஞ்சம் சந்தோஷம். சரி. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எடுத்தது ரொம்ப நல்ல டாபிக் இல்லையா? இந்த மொபைல் போனால நிறைய தீமைகள் தான் வருது. குறிப்பா இந்த விளையாட்டு அப்படிங்கும்போது நிறைய தீமைகள் வருது. மொபைல் அவாய்ட் பண்ணிட்டு கிரவுண்ட்ல போய் விளையாடணும் அப்படிங்கறதான் இன்னையான கேஸ்ட் ஸ்டடிக்கான ஒரு ரொம்ப நன்றிமா.